ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C++ல வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சியில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே C++லையும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் மட்டும் ஆட் ஆகும். இப்போ நம்ம சியில் பார்த்த அதே 8 ஆப்ரேட்டர்ஸும் இதுலேயும் வரும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர், டெர்னரி கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் டெர்னரின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ. மாடுலோ ஆக்சுவலாக என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ரிமைண்டர் தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த கோசன்ட் வந்து டிவிஷனுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். அந்த ரிமைண்டர் தான் அந்த மாடுலோக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம ஹெட்டர் ஃபைல் எழுதிடணும். ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீமு, அடுத்து கோனியோ, அடுத்து இப்போ மெயின் ஃபங்க்ஷன். சியில் வந்து வெறும் மெயின்னு எழுதுவோம், இங்கே அப்படி கிடையாது, வாய்டு மெயின் கண்டிப்பாக போடணும். அடுத்து நம்ம வந்து இப்போ நான் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும்னா எனக்கு 2 நம்பர் வேணும். அப்போ முதல்ல என்ன பண்ணலாம், இந்த 2 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அப்போ அது நான் இன்டீஜர் டேட்டா கொடுக்க போகிறேன், ரவுண்ட் நம்பராக கொடுக்க போகிறோன்றனால இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப் கொடுத்துக்கிறோம். வேரியபிள்னையும் நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம், யூசர் டிஃபைன்டு. இங்கே ஜஸ்ட் நம்ம ஏபி இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே செமிகோலன் வச்சிடறோம். அடுத்து கிளியர் ஸ்க்ரீன் போட்டுறோம். இப்போ வந்து யூசர்கிட்ட வந்து டேட்டாவை 2 டேட்டா நான் ஆட் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் யூசரை 2 டேட்டா என்ட்ரு பண்ண சொல்லணும். யூசருக்கு புரியுற மாதிரினா என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ அதுக்கு சிஅவுட்ல தான் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும். சிஅவுட்ல 2 டேட்டா ஏபி வேல்யூ என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு யூசர்கிட்ட கேட்குறோம். அவங்க கொடுக்குற டேட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அப்போ சின்னு என்ன பண்றோம் அப்படின்னா ஏயும் பியும் அவங்க என்ட்ரு பண்ற டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். இப்போ சிஅவுட்டு போட்டு கோட்ல என்ன என்டர் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவலுக்கு அப்புறம் ஆன்சர்னால தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். மறுபடியும் இந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றோம்னா இப்போ இந்த மாதிரி ஏ பிளஸ் பின்னு எழுதுறது இந்த மாதிரி பேரந்திசிஸ்குள்ள தான் எழுதணும். ஏன்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போ அந்த பேரந்திசிஸ் எல்லாம் போட்டோம்னா அது ஜஸ்ட் எரர் மாதிரி வரும். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து பேரந்திசிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் பின்லாம் வரும் பிட்வைஸ் ஆப்ரேட்டரில். அப்போ வந்து இந்த ஷிஃப்ட்டுக்கும் அதுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா ஏ பிளஸ் பின்ற இடத்துல வந்து பேரந்திசிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து கண்டிஷன் முடிஞ்ச உடனே வந்து அடுத்து வர்றது நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்றக்காக இந்த இடத்துல எண்டு லைன் அப்படின்றதான் எண்டெல் அப்படின்னு ஷார்ட்டாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் ஏ மைனஸ் பின்னு கொடுத்துறோம். இங்கே ஏ மைனஸ் பி. அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அஸ்ட்ரிக் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள். அடுத்து டிவிஷன் அடுத்து வந்து பார்த்தோம்னா மாடுலோ. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு கெட்சிஹெச் போட்டால் தான் எனக்கு அந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து வியூ ஆகும் அப்படின்றக்காக கெட்சிஹெச் வந்து போட்டிருக்கோம். இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஏபி வேல்யூவை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு யூசர்கிட்ட நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3ன்னு யூசர் என்ட்ரு பண்ணுறாங்கன்னா அவுட்புட் என்ன வரும்னா ஏ பிளஸ் பி 2 ஆட் பண்ணால் 8, இதே சப்ட்ராக்ட் பண்ணால் 2, அடுத்து மல்டிப்ளை பண்ணால் 5 × 3 15, 5 டிவைடு 3, 5ல் எத்தனை டைம்ஸ் 3 வரும், ஒரே ஒரு டைம்ஸாக வரும். இப்போ அது அந்த கோசன்ட் தான் இந்த டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். பாயிண்ட்ல வராது. ஏன்னா நம்ம என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம்னா இந்த இடத்துல வந்து இன்டீஜர் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ளோட்டு கொடுத்தாதான் அந்த ரிமைண்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற நம்பர்ஸ் வரும். ஆனால் நம்ம இங்கே இன்ட்டு தான் கொடுத்துருக்கோம். அப்போ எனக்கு ரவுண்ட் நம்பராக மட்டும்தான் வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த நம்பர் மட்டும்தான் வரும். இதே நான் ரிமைண்டரில் வர ஆன்சர் தான் இந்த மாடுலுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். இப்போ 5ல் வந்து 1 டைம் 3 இருக்கு, ரிமைண்டர் வந்து 2, அதுதான் இங்கே வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் வந்து ட்ரூ, இது நம்ம ஒரு கொஸ்டின் தான் கேட்குறோம். அப்போ கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வரும், இதே ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் ஹெட்டர் ஃபைல் போட்டுரும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ 2 டேட்டா, 2ல் எந்த டேட்டா பெருசுன்னு செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணுறதுக்கு 2 டேட்டா வேணும். ரன் டைமில் வாங்காமல் டேரெக்டாகவே வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ ஏசி கோட்டு 10, பிசி கோட்டு 5ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சியில் தான் செக் பண்ண போகிறோம், எது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு சியில் போயிட்டு பியை விட ஏ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏ தான் பிக்கஸ்ட் நம்பர். சப்போஸ் பியை விட ஏ அதிகமாக இல்லை அப்படின்னா அப்போ பி தான் பெருசாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூனா எனக்கு ஏ பிரிண்ட் ஆகணும். இதே கண்டிஷன் வந்து ஃபெயிலாக போச்சு, இப்போ ஏ பெருசாகனா இப்போ பி தான் பெருசாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலாக போச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ இங்கே வந்துட்டு ஏ வேல்யூ வந்து 10, பி வேல்யூ 5. பியை விட ஏ தான் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் வந்து ட்ரூ தான், 5ஐ விட 10 தான் பெருசு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க ஏ தான் பிரிண்ட் ஆகும். எதில் போய் ஸ்டோர் ஆகி இது வந்து
ஸ்டோர் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிளை தான் கொடுத்துருக்கோம். வேரியபிளை கொடுத்தோம்னா அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். அப்போ இங்கே இருக்கிறது இதே வெறும் பிரிண்ட்எஃப் கொடுத்தா பிரிண்ட் பண்ணும், வேரியபிளை கொடுத்தா வாங்கி பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த டேட்டா வந்து பிக்கஸ்ட் நம்பர் சில ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு சிஏ பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இதில் எது பெருசோ அந்த ஏ வேல்யூ வந்து 10, அந்த 10 சியில் ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த 10 இங்கே பிரிண்ட் பண்ணும். ஃபைனலாக ஹெச்சிஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடும். இப்போ அவுட்புட் என்ன வேணா கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 10 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா வேல்யூ அகைன் அண்ட் அகைன் ரீஅசைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் நிறையா இருக்குது. இப்போ இது நம்ம பேசிக்காக வந்து இந்த 4 மட்டும் பார்க்கலாம். இப்போ இதில் ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, இதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போது இதை வந்து இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம் இந்த மாதிரி எழுதுறோம். அதாவது இப்போ ஏசி கோட்டு A+3 அப்படின்ற இந்த பெரிய இந்த ஃபார்மேட்டை தான் ஷார்ட்டாக வந்து A+3 அப்படின்னு எழுதுறோம். இப்போ இதே A-2 அப்படின்னா A=A-2ன்னு அர்த்தம். இதோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. இதே A×3னா A=A×3ன்னு அர்த்தம். இதே A/2னா A=A/2ன்னு அர்த்தம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹெடர் ஃபைல் போட்டுரும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அப்போ இன்ட்டு ஏபின்னு கொடுத்தாச்சு. கிளியர் ஸ்க்ரீன் போட்டு யூஸரை வந்து 2 டேட்டாவை என்ட்ரு பண்ண சொல்லணும். அப்போ ஏபி வேல்யூ என்ட்ரு பண்ணுங்கன்னு கேட்குறோம். அவங்க என்ட்ரு பண்ணுற டேட்டாவை வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போது செக் பண்ண போகிறோம். A+A- என்ன வரும். இது வந்து கோட்டில் கொடுக்குறோம். ஏன்னா இதுக்கான ஆன்சரா இது நம்ம தெரியுன்றதுக்காக. அடுத்து பார்த்தோம்னா A+3ன்றதை இங்கே எழுதுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வரனால இங்கே என்டர் கொடுத்துரும். இதே மாதிரி A-2, A×3, A/2ன்னு எழுதிடும். ஃபைனலாக ஹெச்சிஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ ஏபி வேல்யூ இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும், பி தேவையில்லை. இப்போ பி என்ட்ரு பண்ணா நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் A+3க்கு பதிலாக A+B, A-2B அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏ வேல்யூ மட்டும் என்ட்ரு பண்ணுறோன்னா 5ன்னு என்ட்ரு பண்ணுறோன்னா அவுட்புட் வந்து A+8, A-6, A மல்டிப்ளிகேஷன், அதாவது 5. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு 5+3 வந்து 8 வரும். இப்போ ஏவோட வேல்யூ 5 கிடையாது, 8. அடுத்து பார்த்தோம்னா 8லேருந்து 2 மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ 6 இருக்கும், 8 கிடையாது 6 இருக்கும். அடுத்து 6 × 3, அப்போ ஆன்சர் வந்து 18. இப்போ ஏவோட வேல்யூ 18, 6 கிடையாது. அடுத்து 18 ஃபைனலாக 2, அப்போ 2ன்றப்போ 9 ஆன்சராக வரும். இப்போ ஏவோட வேல்யூ ஃபைனலாக 9. இப்போ நான் ஏவோட வேல்யூ எத்தனை டைம் பார்த்தாலும் ஃபைனலாக லாஸ்ட்டாக ஸ்டோர் ஆன வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தோன்னா 9 தான் பிரிண்ட் பண்ணும். இதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ 3, 5 ஈக்குவலாக இருக்கா, கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ வரும், ட்ரூக்கு பதிலாக 1 வரும். இதே ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ்க்கு பதிலாக 0 வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ இதே வந்துட்டு 5, 3 ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல், இப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ, இப்போ அவுட்புட் வந்து 1 வரும். இதே வந்து 5 விட 3 பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு, அவுட்புட் வந்து 0 வரும். இங்கே வந்து 5 விட 3 இடத்துல வந்து கம்மின்னு சொல்லியிருக்காங்க, 3 விட 5 தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் வந்து ட்ரூ, அவுட்புட் வந்து 1 வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 விட 3 ஒன்று பெருசாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ரெண்டுமே கிடையாது, பெருசாகவும் இல்லை ஈக்குவலாகவும் இல்லை, அப்போ அவுட்புட் வந்து ஃபால்ஸு, 0 வரும். இதே இங்கே பார்த்தோம்னா 3 விட 5 வந்து பெருசாகவும் இருக்குது ஆனால் ஈக்குவலாக கிடையாது, அப்போ பெருசாக இருக்கனால அந்த இடத்துல அவுட்புட் வந்து ட்ரூ வரும், ட்ரூக்கு பதிலாக 1 வரும். இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹெடர் ஃபைல் போட்டுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனு ஏபி வேல்யூ வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிடுறோம். அடுத்து கிளியர் ஸ்க்ரீன் போட்டு 2 டேட்டா வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறோம். யூசர் கொடுக்குற டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு A<B கோட்டில் கொடுக்குற அப்படியே பிரிண்ட் ஆகும். அந்த கண்டிஷன் வந்து இங்கே கொடுக்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட், இதுவும் இங்கே வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் சிம்பிள். அப்போ இப்படி இருக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகுறதுக்காக அந்த பேரந்திசிஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி A<B, greater than B, greater than or equal to B, equal to B, not equal to B.
ஃபைனலாக கெட்சிஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடும். இப்போ ஏ வேல்யூ வந்து அதே 5 தான், பி வேல்யூ வந்து 3 கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸு 0, அடுத்து ஃபால்ஸு 0. அடுத்த கண்டிஷன் பார்த்தோன்னா ட்ரூக்கு பதிலாக 1 வரும். இதே மாதிரி அடுத்த கண்டிஷனும் ட்ரூ 1, இதே ஈக்குவலானா கிடையாது, ஃபால்ஸ் 0. அதே நாட் ஈக்குவல்ட்டுனா ஆமாம் நாட் ஈக்குவல் தான், கண்டிஷன் வந்து ட்ரூ, அவுட்புட் வந்து 1 வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரூத் டேபிள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம ஏற்கனவே வந்து ட்ரூத் டேபிள் பற்றி சியில் வந்து பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் இப்போ ஏபி 2 டேட்டா இருக்குது. இங்கே வந்து ஏ 0 0 1 1 கொடுத்துருக்கோம், பிக்கு 0 1 0 1 கொடுத்துருக்கோம். அப்போ அண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி 0 0 0 வரும், 0 1னா 0 தான் வரும், 1 0னா 0 வரும், 1 1னா 1 வரும். இதே ஆறுனா ஆட் பண்ணுற மாதிரி. அப்போ 0 0 0 தான் வரும், 0 1 1 வரும், 1 0 1 1 1 பார்த்தோன்னா 2 கிடையாது 1 தான் வரும். ஏன்னா இது வந்து பிட்டு வைஸ் ஒன்லி 0s and 1s மட்டும்தான் இருக்கும். இதே நாட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட். இப்போ இங்கே 0னா இங்கே 1, இங்கே 0னா இங்கே 1, 1னா 0 1னா 0. இது வந்து ஏக்கும் அண்டுக்கும் ஆருக்கும் ஏபி ரெண்டுமே எடுத்துருப்போம். ஆனால் நாட்டுக்கு அப்படி கிடையாது, ஒன்று ஏ ஃபுல்லாக எடுத்துக்கணும், ஆனால் பி மட்டும் எடுத்துக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி பிக்கு பார்த்தோம்னா இங்கே 0னா 1 வரும், 1னா 0, 0னா 1 1னா 0, இந்த மாதிரி வரும். இப்போ இதில் அண்டு 6 நாட்டு. இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறோம். இப்போ ஏக்கு வந்து 5 இருக்குது, பிக்கு வந்து 3 இருக்குது. இப்போ ஏ ஈக்குவல் 5 அண்ட் பி ஈக்குவல் 2. இந்த டேட்டா இந்த வேல்யூவை போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா ஏக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 5 5 ஈக்குவல்னா ஆமாம் ஈக்குவல் தான், கண்டிஷன் ட்ரூ 1 வரும். 3 2 ஈக்குவல்னா கிடையாது, ஃபால்ஸ் 0 வரும். அப்போது அண்டில் வந்து இங்கே 1 0 1 0க்கு அண்டில் 0 அவுட்புட்டு, அவுட்புட் 0 மல்டிப்ளை பண்ணுறாங்க, 1 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இதே ஆறுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் மட்டும் மாறும். இப்போ இதுக்கு பார்த்தோன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் 0. 1 0வை ஆட் பண்ணோன்னா அவுட்புட் வந்து 1 தான் வரும். இதே நாட்டுன்றதுக்கு ஒரு டேட்டா தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஏக்கு 5 கொடுத்துருக்கேன்னா நான் ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூனா 1. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா ஃபால்ஸ் 0 வரும். இதுதான் அப்படி ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெட்டர் ஃபைலு, அடுத்து மெயின் ஃபங்க்ஷனு, இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இது அடுத்து கிளியர் ஸ்க்ரீனு 2 டேட்டா யூசர் என்ட்ரு பண்ண சொல்கிறோம். என்ட்ரு பண்ணுற டேட்டாவோட வேல்யூவை வாங்கி ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிஏஓட்டில் ஏ ஈக்குவல் 5 அண்டு பி ஈக்குவல் 3. இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தான், அப்போ 0 வரும். ஆனால் இந்த கண்டிஷன் ஆரில் பார்த்தோன்னா ட்ரூ. ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் ட்ரூ தான். ஆனால் அண்டுக்கு அப்படி கிடையாது, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. இதே நாட்டுக்கு நம்ம டேட்டா கொடுக்குறோம்னா என்ட்ரு பண்ணுறோம், நம்ம ரன் டைமில் வேல்யூ என்ட்ரு பண்ணாலும் ட்ரூ தான் வரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக 0 வரும். ஃபைனலாக கெட்சிஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அவுட்புட் வந்து இதை என்டர் ஏ அண்ட் பி வேல்யூ 2 டேட்டா நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அவுட்புட் வந்து 0 1 0ன்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நம்ம ஏற்கனவே சியில் பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்னா அண்டு 6 எக்ஸ்ஆர், இது வந்து நாட்டை வந்து 1s காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அடுத்து இது லெஃப்ட் ஷிஃப்ட், இது ரைட் ஷிஃப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அண்டு, இதுக்கு வந்து பிட்டாக தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 பிட்டு சேர்ந்தா 1 பைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த 8 பிட்டில் நம்ம 4 பிட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ அண்டுனா இந்த இடத்துல வந்து 4 பிட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். 8 4 2 1. இப்போ ஏவோட வேல்யூ 2 கொடுத்துருக்கோம், பியோட வேல்யூ 3 கொடுத்துருக்கோம். இதை வந்து பைனரிலே எழுதணும். அப்போ 2க்கு அப்படின்னா 2க்கு நேரம் 1, ரிமைனிங் இடத்துல 0 போடணும். இதே 3க்குனா 2க்கும் 1க்கு நேரம் 1, ரிமைனிங் இடத்துல 0 போடுற மாதிரி இருக்கும். இப்போ இது அண்டுனா மல்டிப்ளை பண்ற மாதிரி. அப்போ 0 1 மல்டிப்ளை பண்ணா 0 தான், 1 மல்டிப்ளை பண்ணா 1, 0 0 0 0 மல்டிப்ளை பண்ணா 0. இப்போ இங்க இந்த 1 வந்து எந்த பிட்டுக்கு நேரா இருக்குன்னு பார்க்கணும். 2க்கு நேரா இருக்குன்னா இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 2. எந்த பிட்டுக்கு நேரா இருக்கோ அதான் இதோட ஆன்சர். இப்போ இதே வந்து 4 பிட்டு கீழேயும் 1 1 1 1 இருக்குன்னா அப்போ இந்த 4 பிட்டை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 4 அப்போ 8 + 4 பார்த்தோம் அப்படின்னா
12 வரும். 12 + 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 14, 14 + 1 15 வரும். அப்போ இது அந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 15 வரும். இது அண்டு. இப்போ இதே வந்து அதே 2 3 தான். ஏ வேல்யூ 2, பி வேல்யூ 3. ஆறில் வந்து பார்க்க போகிறோம். 8 4 2 1. 2க்கு மட்டும் 1, 3க்கு பார்த்தோம்னா 2க்கும் 1 ஆட் பண்ணால் 3 வரும். அப்போ அங்கே மட்டும் 1 போட்டுரும். இது ஆறுனா ஆட் பண்ணுற மாதிரி. அப்போ 0 1 ஆட் பண்ணால் 1, 1 1 ஆட் பண்ணால் ட்ரூத் டேபிள் படி 1, 0 0 0 0 0 0 வரும். இப்போ இந்த இடத்துல எந்தெந்த பிட்டுக்கு நேரம் 1 இருக்குன்னு பார்க்கணும். 2க்கு நேராகவும் 1க்கு நேராகவும் 1 1 இருக்கு. அப்போ ரெண்டே ஆட் பண்ணோம்னா அவுட்புட் வந்து 3 வரும். இது 6. அடுத்து எக்ஸ்ஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் ட்ரூவாக இருக்கணும். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ. ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னாலும் 0 தான். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் 0 தான். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா அதே 2 3 தான், 4 பிட்டு. இப்போ இங்கே இது ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கா அப்படின்னு, அதாவது ஒரே மாதிரி இருந்தால் 0, வேற வேற மாதிரியா இருந்தால் 1. இதோட ஷார்ட்கட்டு. இப்போ இங்கே வேற வேற மாதிரியா இருக்குன்னா அவுட்புட் 1, ஒரே மாதிரியா இருந்தால் 0, ஒரே மாதிரியா இருந்தால் 0, ஒரே மாதிரியா இருந்தால் 0. அப்போ இந்த 1 எதுக்கு நேரம் இருக்கும்? 1க்கு நேரம் இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1. அடுத்து நாட்டை வந்து 1s காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஒரு பிட் ஆட் பண்ணணும். இப்போ ஏக்கு பார்த்தோம்னா 2 கொடுக்குறோம். 2ஐ 1 ஆட் பண்ணோம்னா 3 வரும். இப்போ நாட்டுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல வரும். அப்போ நான் பிளஸ்ஸா இன்புட் கொடுக்குறேன்னா அவுட்புட் எனக்கு மைனஸா வரும். இதே -2 கொடுக்குறோம். -2 கூட ஒரு பிட்டை ஆட் பண்றோம். அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா -1. நான் மைனஸா இன்புட் கொடுத்தனால அவுட்புட் எனக்கு பிளஸ்ஸா பாசிட்டிவா வரும். இது நாட்டு. அடுத்து லெஃப்ட் ஷிஃப்ட்னா பிட்டை லெஃப்ட்ல ஒரு ஷிஃப்ட் பண்ணணும். எத்தனை டைம் கவுண்டிங் கொடுத்துருவாங்களோ அத்தனை டைம் ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ ஏசி = 2, இதுதான் ஏவோட வேல்யூ. இந்த இடத்துல லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 2னா இது ஷிஃப்டிங் கவுண்ட். எத்தனை டைம் எத்தனை முறை நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஷிஃப்டிங் கவுண்ட். 2 தடவை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 மட்டும் எடுத்துக்கிறோம். 2னா 2 கிட்ட மட்டும் 1, ரிமைனிங் இடத்துல 0. லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணணும். ஒரு தடவை லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ இந்த 0 இங்கே வரும், இங்கே வந்துடும். இந்த 1 இங்கே வந்துடும். இந்த 0 இங்கே வந்துடும். இந்த 0 நெக்ஸ்ட் பிட்டுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல எம்டியா இருக்கனால பின்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி 0 ஆட் பண்றதுனால இப்போ பைனரியை பொறுத்த வரைக்கும் எந்த மதிப்பும் கிடையாது 0க்கு. அதனால நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 எதுக்கு நேரம் இருக்கு? 4க்கு நேரம் இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் 4. அடுத்து இன்னும் 2 தடவை ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு முறை ஷிஃப்ட் பண்ணாதான் இன்னொரு முறை ஷிஃப்ட் பண்ணணும் நம்ம. அப்போ ஆக இந்த 0 இங்கே வரும், இங்கே வந்துடும். இந்த 0 இங்கே வரும், இந்த 1 இங்கே வரும். இந்த 0 நெக்ஸ்ட் பிட்டுக்கு போயிடும். அது மறுபடியும் இந்த மாதிரி 0 பின்னாடி ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த 1 8க்கு நேரம் இருக்கனால ஆன்சர் வந்து 8. லெஃப்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 2ஓட மல்டிபிள்ஸாக தான் ஒரு 2 × 2 4, 4 × 2 8. இப்போ இதை அடுத்த பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3ஆவது முறை ஷிஃப்ட் பண்ணுறப்போ இந்த 1 வெளியில போயிடாது. 8க்கு அப்புறம் 16, அந்த 16 பிட்டுக்கு போயிடும். ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 8 × 2, 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16 வரும். அடுத்து பார்த்தோம்னா ரைட்ல ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ அதே தான் 1. இப்போ ரைட்ல ஷிஃப்ட் பண்ணால் இந்த 0 இங்கே வரும், இந்த 0 இங்கே வரும், இந்த 1 இங்கே வரும், இந்த 0 வெளியில் போயிடும். ஏன்னா 1க்கு அப்புறம் எந்த பிட்டும் கிடையாது. லெஃப்ட் ஷிஃப்ட்ல மட்டும்தான் பிட்டு இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ரைட் ஷிஃப்ட்ல அப்படி 1க்கு அப்புறம் எந்த பிட்டும் கிடையாது. இதே இன்னொரு முறை நம்ம ஷிஃப்ட் பண்ண, அப்போ இந்த 0 இங்கே வரும், இந்த 0 இங்கே வரும், இந்த 0 இங்கே வரும், இந்த 1 வெளியில் போயிடும். இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஹெட்டர் ஃபைல் போட்டுறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஏபி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறோம். கிளியர் ஸ்க்ரீனு. யூசர் 2 டேட்டாவை என்டர் பண்ண சொல்கிறோம். அவங்க கொடுக்குற டேட்டாவை அங்கேயும் ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போது ஏ அண்ட் பி இது கோட்டில் இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஏ அண்ட் பி, ஏ 6, ஏ எக்ஸ்6, இது நாட் ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 2, ஏ ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2, ஃபைனலாக கெட் சேச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா ஏபி வேல்யூ என்டர் பண்ண சொல்கிறாங்க. 2 3ன்னு என்டர் பண்ணோன்னா அண்டு பண்ணால் 2, 6ல் 3, எக்ஸ்ஆரில் 1, நாட்டில் -3, லெஃப்ட் ஷிஃப்ட்ல 8, ரைட் ஷிஃப்ட்ல 0. இது நம்ம முன்னாடி பார்த்தது தான், அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றக்காக இது யூஸ் பண்ணுறோம். குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு மெயின் ஃபங்க்ஷனோ ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குற அந்த வேரியபிளை தான் இதை வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதா இந்த லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனை விட்டு வெளியில இந்த மாதிரி கொடுக்கறது, ஹெடர் ஃபைலு கீழே மெயின் ஃபங்க்ஷன் விட்டு வெளியில கொடுக்கறத தான் குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ லோக்கல் வேரியபிள்ன்றது மெயினுக்குள்ள இருக்கிறது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லோக்கல் வேரியபிள்ன்றது உங்க ஃப்ரெண்டு மாதிரி, குளோபல் வேரியபிள்ன்றது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. நம்ம யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவோம்? ஃப்ரெண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவோம். அது மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் எப்பவுமே லோக்கல் வேரியபிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்.
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எப்போ ஹெடர் ஃபைல் போடுறோம். குளோபல் வேரியபிள் ஏ வேல்யூ 15 கொடுத்துருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஏ தான், இதுவும் இன்ட்டு தான், இதுவும் இன்ட்டு தான். இங்கே 50னா இங்கே வந்து 100 கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வெறும் ஏவை பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் லோக்கல் வேரியபிள்னா இந்த ஃபங்க்ஷன் யாருக்கு ஏவை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், லோக்கல் வேரியபிளான இந்த 100க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அப்போ ஏன் என்ட்ரு பண்ணோம்னா 100 தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். எனக்கு இந்த குளோபல் வேரியபிள் பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இதுக்காக என்ன பண்றோம்னா இப்போ ஏக்கு முன்னாடி கோலனை 2 டைம் பார்த்தா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இப்படி யூஸ் பண்றதுனால எனக்கு அந்த குளோபல் வேல்யூ 50 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இதான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். அவுட்புட் எனக்கு இந்த வேல்யூ ஆஃப் லோக்கல் வேரியபிள் ஏ வந்து 100ம் இந்த வேல்யூ ஆஃப் குளோபல் வேரியபிள் ஏ வந்து 50யும் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர்ல 2 இருக்கு. ஒன்று இன்க்ரிமெண்ட், இன்னொன்று பார்த்தோம்னா டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்ல 2 இருக்கு. ப்ரீ இன்க்ரிமெண்ட், ப்ரீனா முன்னாடி, போஸ்ட்னா பின்னாடி. இன்க்ரிமெண்ட்னால முன்னாடி பிளஸ் பிளஸ் ஏன்னு போட்டிருப்போம், இதே போஸ்ட்னால பின்னாடி பிளஸ் பிளஸ் போட்டிருப்போம். இதே டிக்ரிமெண்ட்னா மைனஸ் மைனஸ். ப்ரீ டிக்ரிமெண்ட்னால முன்னாடி மைனஸ் மைனஸ், போஸ்ட்னா பின்னாடி மைனஸ் மைனஸ். இந்த பிளஸ் பிளஸ்னா ஒரே ஒரு, இப்போ நான் ஏசி கோட் 5 என்டர் பண்றேன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இதே டிக்ரிமெண்ட்னா 1 டிக்ரிமெண்ட் ஆகும். ப்ரீனா என்னன்னா ஃபர்ஸ்டே அசைன் பண்ணி ஃபர்ஸ்டே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அசைன் பண்ணும். இதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணா அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் நடக்கும். இதே ப்ரீ டிக்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்டே டிக்ரிமெண்ட் பண்ணிடும் அப்புறம் தான் அசைன் பண்ணும். இதே போஸ்ட் டிக்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணா அப்புறம் தான் டிக்ரிமெண்ட்டே நடக்கும். இப்போ இதில் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ 5 கொடுத்துருக்கோம், பியில் ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னு கொடுக்குறோம். இப்போ பியை பிரிண்ட் பண்ணணும். அப்போ பி என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஏல போய் அசைன் பண்ணும். அப்போ ஏல இருக்க 5 வந்து 6ஆ மாற்றி பீட்டை கொடுத்துரும். இப்போ பியை பிரிண்ட் பண்ணோம்னா 6. அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆன அந்த 6ஆ போயிட்டு ஏல அசைன் பண்ணும். அப்போ 5 அழிச்சு விட்டு 6ஆ மாற்றி விட்டுரும். இப்போ ஏ வேல்யூ பார்த்தோம்னா 6ஆ இருக்கும். இதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஏ வந்து 5, பியில் போயிட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணால் அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் நடக்கும். அப்போ ஏ வேல்யூ என்ன இருக்கு 5, அந்த 5 ஃபர்ஸ்ட் பீட்டை கொடுத்துரும். இப்போ பி வேல்யூ பார்த்தோம்னா 5ஆ இருக்கும். இதே பார்த்தோம்னா அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ப்ளஸ் ப்ளஸ்ன்றப்போ 5 6ஆ மாறும். 6ஆ மாறின டேட்டாவை போய் ஏல 5 அழிச்சு விட்டு 6ஆ மாற்றி விட்டுரும். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணா 6ஆ இருக்கும். இதான் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அடுத்து ப்ரீ டிக்ரிமெண்ட், ஃபர்ஸ்டே என்ன பண்ணுவோம்னா டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அசைன் பண்ணும். இப்போ ஏ வேல்யூ 5 இருக்கு, முதலே டிக்ரிமெண்ட் நடக்கும். அப்போ 5 வந்து 4ஆ மாறி பீட்டை கொடுத்துரும். பி இப்போ பார்த்தோன்னா 4ஆ இருக்கும். அடுத்து போய் ஏல போய் அசைன் பண்ணும். அப்போ டிக்ரிமெண்ட் ஆன 4 போய் ஏல அசைன் பண்ணும். அடுத்து பார்த்தோன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஏ வேல்யூ 5 இருக்கு, பியில் பார்த்தோன்னா ஏ மைனஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணும். அப்போ ஏ வேல்யூ 5 பீட்டை ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிட்டு அப்புறம் தான் டிக்ரிமெண்ட் நடக்கும். 5 4ஆ மாறி ஏட்ட போய் கொடுத்துரும். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் ப்ரீ டிக்ரிமெண்ட். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எப்போ ஹெடர் ஃபைல், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஏ வேல்யூ 5 கொடுக்குறோம், பியில் ப்ளஸ் ப்ளஸ் ஏ. கிளியர் ஸ்க்ரீன் போட்டு இது ஒரே ப்ரோக்ராம்லேயே எழுதலாம். டிஃபரன்சியேஷனுக்காக தான் இப்படி தனித்தனியாக நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பியில் போயிட்டு பியோட டேட்டா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். எண்டல் அடுத்த வர நெக்ஸ்ட் லைன் வரனால எண்டல் கொடுத்துட்டு ஏவோட டேட்டாவை இங்கே கொடுத்துருக்கோம். ஃபைனலாக கெட்சிஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா பி = 6, ஏ = 6 வரும். இதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுப்போம். இதே ப்ரீ டிக்ரிமெண்ட்னா மைனஸ் மைனஸ் ஏ கொடுப்போம். போஸ்ட் டிக்ரிமெண்ட்னா ஏ மைனஸ் மைனஸ் கொடுப்போம். இதை நம்ம ஒரே ப்ரோக்ராம்லேயே தாராளமாக எழுதலாம். இது ப்ரீ டிக்ரிமெண்ட். இதே போஸ்ட் டிக்ரிமெண்ட்டுக்கானது ஏ மைனஸ் மைனஸ் கொடுத்துருப்போம். அதே ப்ரோக்ராமில் ஜஸ்ட் அந்த சிம்பிள்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மாறும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனிப்புலேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மேனிப்புலேட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஸ்பெஷலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஃப்ளோட்டில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் பிரிண்ட் பண்ணோம்னா 0.2Fன்னு போட்டிருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இங்கே வந்து நம்ம ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கே யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த மேனிப்புலேட்டர்ஸில் அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். செட் ப்ரிசிஷன் ஒன்று இருக்கும், அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேனிப்புலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுக்கான ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும். இப்போ ஹேஷ் இன்க்ளூடு ஐனா இன்புட்டு ஓனா அவுட்புட்டு manip.h. இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போலையும் 3 ஹெடர் ஃபைல் போட்டுறோம். iostream.h, iomanip.h, conio.h போட்டுறோம். இப்போ அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து நத்திங் நல் அப்படின்றத ஜஸ்ட் இங்கே வாய்டும் போடலாம், போடாமே இருக்கலாம். இப்போ 2 டேட்டா ஏபி கொடுக்குறோம். ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 200ன்னு டேரெக்டாக நம்ம வேல்யூவே கொடுத்தாச்சு, இனிஷியலைசேஷன் பண்ணியாச்சு.
இப்போ ஃபஸ்ட்டு ஏ பி பிரிண்ட் பண்ணுறாங்க. ஏ பி பிரிண்ட் பண்ணால் ஏ வேல்யூ வந்து 200, பி வேல்யூ 300 ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சி அவுட்டில் ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் ஸ்பேஸ் போட்டு பி வேல்யூ, அப்போ ஏ வேல்யூ 100 பிரிண்ட் ஆகிட்டு, சாரி இந்த இடத்துல வந்து ஏ வேல்யூ 100 தான், பி வேல்யூ 200 தான். இங்கே வந்து 100 200 தான் வரும். இது வந்து ஜஸ்ட்டு சாரி இதுக்கு இப்போ ஜஸ்ட் டேப் ஸ்பேஸ் போட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ செட்டு டபிள்யூ அப்படின்றது ஸ்பேஸ்க்காக கொடுக்கறது. இப்போ 5னா 5 ஸ்பேஸ் வரும், 6னா ஒரு ஸ்பேஸ் தள்ளி வரும், 7னா இன்னொரு ஸ்பேஸ் தள்ளி வரும். இப்போ செட்டு டபிள்யூனா 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 200 பிரிண்ட் பண்ணும். அகைன் மறுபடியும் 5 ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் இந்த இடத்துல 300 பிரிண்ட் பண்ணிடும். இதே வந்துட்டு 6 அப்படின்னா இன்னொரு ஸ்பேஸ் தள்ளி 200 பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் ஸ்பேஸ் விட்டுட்டு 300 பிரிண்ட் பண்ணும். இங்கே அதே மாதிரி 7 அப்படின்ற போது மறுபடியும் இன்னொரு ஸ்பேஸ் தள்ளிட்டு 200 பிரிண்ட் பண்ணும். அகைன் ஸ்பேஸ் விட்டு 300 பிரிண்ட் பண்ணும். இதில் அடுத்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம், செட்டு ஃபில்லு. இப்போ அதே ப்ரோக்ராம் தான், நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு அதே மாதிரி எப்பயும் போல 3 ஹெட்டர் ஃபைல் கொடுக்கணும். ஐஓ ஸ்டீம், ஐஓ manip.h, conio.h கொடுத்துரும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஏபி வேல்யூ டேரெக்டாக கொடுத்துரும். செட்டு ஃபில் அந்த ஸ்பேஸ் இருந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் எனக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் வேணும், அஸ்டிக் சிம்பிள் வேணும். இப்போ இந்த சிம்பிள் தான் கொடுக்கணும்ல, எந்த சிம்பிள்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்பேஸ் இருந்த இடத்துக்கு பதிலாக அந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் அந்த ப்ரோக்ராம். அடுத்து பார்த்தோம்னா செட்டு ப்ரிசிஷன். சியில் பார்த்தோம்னா நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வேணும்னா ஃப்ளோட்டில் வந்து 0.2Fன்னு கொடுத்துருப்போம். அந்த ஃபார்மேட் இங்கே யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக இப்போ இங்கே நம்ம வந்து செட்டு ப்ரிசிஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு எப்பயும் போல 3 ஹெட்டர் ஃபைல் கொடுத்துரும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஃப்ளோட்டில் வந்து ஏபிசி கொடுத்துறாங்க, ஏன்னா டெசிமல் பாயிண்ட் வரணும். அதுக்காக தான் வந்துட்டு இப்போ இன்ட்டுனா ரவுண்ட் நம்பர் மட்டும்தான், ஹோல் நம்பர் மட்டும் தான் வரும். ஃப்ளோட்டுனா தான் டெசிமல் பாயிண்ட் வரும். அதுக்காக இங்கே ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கோம். ஏ வேல்யூ 5, பி வேல்யூ 3 கொடுத்தாச்சு. சியில் போயிட்டு ஏ டிவிஷன் பின்னு கொடுத்தாச்சு. செட்டு ப்ரிசிஷன், அதாவது எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வேணும் அப்படின்னா 1 கொடுக்கணும். அப்போ எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தோன்னா 1.7ன்னு வரும். இதே செட்டு ப்ரிசிஷன் 2 கொடுக்குறோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா 2 டிஜிட் வரும், 1.67. இதே 3 கொடுத்தோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 3 டிஜிட் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 கொடுத்தோன்னா 5 டிஜிட் வரும், 6 கொடுத்தோன்னா 6 டிஜிட் வரும். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் டேட்டாவை பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் செட்டு ப்ரிசிஷன் பாயிண்ட் அந்த கொடுத்துட்றாங்க, இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து வர்றது நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து எண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கான அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஜிட் வரும், அடுத்து 2 டிஜிட் வரும், அடுத்து 3 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட், 6 டிஜிட் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இதான் மேனிப்புலேட்டர்ஸ். இவ்வளோதான் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸில் உள்ள எல்லா டாபிக்ஸுமே C++ல இல்லை ஆப்ரேட்டர்ஸில் எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.